நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. சர்க்கரை நோய் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த நீரிழிவு நோய் மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கும். பொதுவாக நீங்கள் தான் எல்லாரும் கேட்பீங்க, இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கேட்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதில் நிறைய பேர் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது. பொதுவாக எந்த ஏஜ்லேருந்து இந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் சார்? அதான் முன்னாடி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் சக்கரை வரும்னு டைப் 1 டைப் 2 பிரிப்பாங்க. அந்த யங் ஏஜ் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வரது டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். அது இன்சுலின் உற்பத்தியே இருக்காது. இப்போ அந்த வயசான வரது டைப் 2 யூஸ்வலாக முன்னாடி அந்த ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் டயபெட்டிஸ் சக்கரை வரும்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே அந்த டைப் 2 வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அந்த ரன்னிங் வேர்ல்டு எல்லாம் அவசர அவசரமாக ஓடுறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, என்வாயர்மெண்ட்டு, அதுவே பொல்யூஷன் தான். ஸோ அதெல்லாம் பார்க்குறச்சு 20 வயசுக்கு மேலேயே நம்ம சக்கரை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். அது ஸோ என்ன கேட்டால் 20 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடுது. 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 10ல் 5 பேருக்காச்சும் சக்கரை இருக்குது. அந்த 5 பேரில் 4 பேர் டெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டா பார்த்தா ஒரு மாதிரி அலாமிங்காக இருக்கும். ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். சக்கரை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, வயசு குறைஞ்சிட்டே வருது. சார் இன்னொரு பக்கம் பிளட் சுகருக்கும் யூரின் சுகருக்கும் என்ன வித்தியாசம் சார்? என்ன இப்போ நம்ம நார்மலாக செக் பண்ணுறது பார்த்தோம்னா இப்போ கையில் குத்தி பார்ப்போம். அது ரேண்டம் பிளட் சுகர்னு சொல்லுவோம். அது அவ்வளோ அக்யூரேட் கிடையாது. பட் தெரிஞ்சிக்கலாம் சக்கரை இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ 300 இப்போ நார்மல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 100 to ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். அது வீனஸ் பிளட் எடுத்து பார்ப்பாங்க, லேபில் கொடுக்குறது டெஸ்ட்டு. ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்பாண்டல் பிளட் சுகர் ரெண்டாக பிரிப்போம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டப்புறம், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு, சில லேபில் 1.5 மணி நேரம் கழிச்சு சொல்லுவாங்க. அது டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பெண்டிஸ் டெஸ்ட், அது டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 கீழே இருந்தால் நார்மல் சக்கரை, 100 to 126 இருந்தால் சக்கரை எப்போனா வரலாம். அது நாங்கள் இங்கிலீஷில் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்லுவோம். இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அதாச்சும் மாத்திரை ஆரம்பிக்க வேண்டியதில்லை, பட் அலாமிங். அதாச்சும் இவனுக்கு எப்போ வேணால் சக்கரை வரலாம், இவருக்கு எப்போ வேணால் சக்கரை வரலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாத்திரை இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அது சொல்லுவோம். 126க்கு மேலே இருந்தால் சக்கரை இருக்குது. அந்த ரிப்போர்ட் படி யூ வில் பி டயக்னோஸ்ட் அஸ் டயபெட்டிஸ், சக்கரை இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்ட அப்புறம் டெஸ்ட் பண்ணுறது 140 கீழே நார்மல், 140லேருந்து 180 அதே தான் அந்த இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். சக்கரை கிடையாது, பட் எனி டைம் யூ வில் கெட் டயபெட்டிஸ். அவர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் 140லேருந்து 180, 180க்கு மேலே சாப்பிட்ட அப்புறம் போஸ்ட்பாண்டல் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்குன்னு அர்த்தம். 180க்கு மேலே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 126, சாப்பிட்ட அப்புறம் 180. இது கைட்லைன்ஸ். 140 கீழே இருக்காருன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். 126 அது கீழே வராருன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். இப்போ யூரின் குளுக்கோஸ் இப்போ அந்த அளவுக்கு ரிலேபிள் கிடையாது. இப்போ நாங்கள் மோஸ்ட்லி யூரின் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது, தெரிஞ்சுக்கலாம் சக்கரை இருக்கா இல்லையான்னு. இப்போ அந்த இப்போ சக்கரை இல்லைனா யூரின் குளுக்கோஸ் பார்த்தோம்னா நம்ம கிட்னியோட கெப்பாசிட்டி நார்மலாக 180 மில்லிகிராம்லேயே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் சொன்னல சாப்பிட்டதுக்கப்புறம் 180க்கு மேலே போச்சுன்னா இஸ் டயக்னோஸ்ட் அஸ் டயபெட்டிஸ். இப்போ நம்ம கிட்னியோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா கிட்னியோட வேலை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது, நம்ம தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வேஸ்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது. இப்போ குளுக்கோஸ் 180 மில்லிகிராம் ரத்த குளுக்கோஸ் 180 மில்லிகிராம்ல கிட்னி அப்சர்வ் பண்ணணும். இப்போ 180க்கு மேலே இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சக்கரை 200க்குன்னா அந்த மீதி 20 குளுக்கோஸ் யூரினில் வரும். அப்போ நான் யூரின் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வரும். இந்த யூரின் குளுக்கோஸ் நீங்கள் கேட்டீங்க, யூரின் குளுக்கோஸ் பாசிட்டிவ் வந்தால் சக்கரை இருக்குன்னு அர்த்தம். யூரினில் குளுக்கோஸ் வரலன்னா சக்கரைன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நான் மாத்திரை ஆரம்பிக்க முடியாது. இப்போ நான் பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த யூரின் குளுக்கோஸ் வச்சு சக்கரை இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சக்கரை எவ்வளோ அட்வான்ஸ் வந்துருக்கு, எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ என்ன தெரிஞ்சு இப்போ நாங்கள் யூரின் குளுக்கோஸ் மோஸ்ட்லி எடுக்கிறதில்ல, பட் எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. மெயின் ரத்த சக்கரை அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ. நான் சொன்னல இப்போ அந்த டேட்டா இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 300 இருக்குன்னா நான் சொன்னது 180, 300ன்றதை கொஞ்சம் அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எவ்வளோ என்ன மாத்திரன்றது அது பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். ரத்த சக்கரை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, அவர் எவ்வளோ வெயிட் இருக்காரு. ஸோ நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூரின் குளுக்கோஸ் 180க்கு மேலே போச்சுன்னா யூரினில் குளுக்கோஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி யூரினில் குளுக்கோஸ் வராது. மற்றபடி யூரின் குளுக்கோஸ் டெஸ்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ முன்னாடிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க யூரின் டெஸ்ட், இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு பண்ணுறது கிடையாது யூரின் குளுக்கோஸ். டாக்டர் அதே மாதிரி இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆடெல்லாம் வருது. இந்த மாதிரி சுகரை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும், சரி பண்ணிட முடியும், அந்த மாதிரிலாம் ஆட்லாம் பார்க்குறோம். உண்மையிலே சுகரை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை லைஃப் டைம் டேப்லெட் எடுக்கணும்? ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அலோபதி இங்கிலீஷ் மெடிசன்லேயே அந்த இது வந்துட்டோம். அதாச்சும் இப்போ ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ், இந்த இந்தியா மருத்துவ கவுன்சில் ஆராய்ச்சி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க கைட்லைன்ஸ் படி இப்போதைக்கு சக்கரை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இது பார்க்குற மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
இன்ஃபேக்ட் ரொம்ப கரெக்டாக சொல்லலாம் ரெமிஷன், ரிவர்சல்னு சொல்லக்கூடாது. அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ரிவர்சல்னா இப்போ எனக்கு சர்க்கரை இருந்து நான் ரிவர்ஸ் ஆயிட்டேன்னா நான் என் இஷ்டத்துக்கு இருக்கலாம், நான் மாத்திரையும் போட மாட்டேன், எனக்கு சர்க்கரையே வராது. ரெமிஷன்னா நான் கண்ட்ரோல் வச்சிருப்பேன், மாத்திரை போடாமல் என் சர்க்கரை கண்ட்ரோல் வச்சிருப்பேன். நான் சொன்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100, சாப்பிட்டதுக்கப்புறம் 140, மாத்திரை போடாமல் நான் கண்ட்ரோல் வச்சிருக்கேன். அது வந்து ரெமிஷன். ஸோ நம்ம ரிவர்சல்னு வச்சுக்கலாம், மக்கள் புரியறதுக்காக பண்ண முடியும், ரிவர்சல் பண்ண முடியும். க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ 30 வருஷமாக சர்க்கரை இருக்குன்னா அவர் இப்போ நான் சொல்கிறேன் அந்த கைட்லைன்ஸ், நான் யூஸ்வலாக 3Dன்னு சொல்லுவேன், படம் மாதிரி 3D டயட், அந்த என்ன உணவை சாப்பிடணும், சர்க்கரை கண்ட்ரோல் வச்சிருக்கேன். ட்ரில்னா எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் 1 hour per day வாக்கிங். நம்ம ஜிம்மு தான் கண்டிப்பாக போகல, அட்லீஸ்ட் வாக்கிங் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும். டிசிப்ளின், ஒழுக்கம், அட்லீஸ்ட் 7 மணி நேரம் தான் தூங்கணும் நைட்டு, கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். நம்ம 6 to 7 hours ஸ்லீப் மஸ்ட். இதை 3 கரெக்டாக ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாலே சர்க்கரை கண்ட்ரோல் வச்சிருக்கலாம். இவங்க கேட்ட மாதிரி ரிவர்ஸலோ ரெமிஷனோ அதை வச்சுக்கலாம். பட் இப்போ 20 வருஷமாக சர்க்கரை இருக்குன்னா இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணாலும் கண்ட்ரோல் இருப்பார், அட்லீஸ்ட் அந்த லோ டோஸ் மெடிக்கேஷன்லாம் இருப்பாங்க. இப்போ நார்மலாக என்ன பிரச்சனை பார்த்தாங்கன்னா, இப்போ ஒரு காமன் டவுட் வரும், என்ன சார் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாரு, சர்க்கரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம் மாத்திரை இல்லாமேனு. ஆனால் யார் பார்த்தீங்கன்னாலும் இப்போ எங்கள் அப்பாவுக்கு சர்க்கரை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது, இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால 3D, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், பட் பார்க்குறவங்க கூட இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த 3D ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒன்றும் சிம்பிள். இப்போ பார்க்குறவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு ரெமிஷன் போவாங்க. காமனாக யாருன்னு சொல்கிறேன் பாருங்க, உடல் பருமன் இருக்கவங்க. ஏன்னா உடல் பருமன் தான் மெயின் காரணம் சக்கரை வரதுக்கு. அவங்க உடல் பருமன் வந்து வெயிட்டை குறைச்சி நார்மல் வெயிட் வந்தாங்கன்னா தே கேன் கோ பேக் டு ரெமிஷன். இப்போ எடுக்கிற மாத்திரை அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு 5-6 மாசத்துல. அதே மாதிரி இப்போ நியூலி டயக்னஸ்ட், இப்போ சக்கரை கண்டுபிடிச்சி 3-4 வருஷம்லேயே கணக்கு வச்சுக்கலாம். நான் 5 வருஷம் கூட நியூலி டயக்னஸ் சொல்லுவேன், நான் பேஷண்ட்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ உனக்கு சக்கரை வந்து 4 வருஷம் தான், அது ரொம்ப ஒன்றும் பயப்படாது, இப்போ இருக்கிற மாத்திரை போடு. நான் சொல்கிற லைஃப் 3D, அந்த டயட்டு, ட்ரில்லு, டிசிப்ளின், ஒழுக்கம், இதை 3 நீ ஃபாலோ பண்ணு. உனக்கு ரெகுலராக சக்கரை வர நான் ஸ்லோவாக மாத்திரை குறைச்சிட்டு வருவேன், நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதான் அந்த 3D படம் மாதிரி. இன்னும் சொல்ல போனால் நான் 5D சொல்லுவேன், டயட்டு, ட்ரில்லு, டிசிப்ளின். 4வது D வந்து நான் டாக்டர், 5வது D வந்து ட்ரக்கு, மாத்திரை. ஸோ ஃபர்ஸ்ட் 3D வந்து மக்கள் கையில் இருக்கு, பேஷண்ட் கையில் இருக்கு. அந்த 3D அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா என்னோட வேலை மிச்சம், நான் கொடுக்குற ட்ரக்கும் குறையும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 3D தான் மெயின் என்ன பொறுத்தவரை. டாக்டரோட ரோல் அடுத்ததான் நான் சொல்லுவேன். ஓகே. நாங்கள் சொல்றது எங்கள் வேலை அந்த 3D. அப்புறம் ஆன்லைன் பற்றி கேட்டிங்க. இப்போ இந்த 3D அவங்க ஃபாலோ பண்ணால் ஆன்லைன் ஆப்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆன்லைனில் நல்ல ஆப்லாம் இருக்கு, பட் அந்த ஆட்லாம் கொடுக்குறத பார்த்துருக்கேன். இந்த 1 வீக்ல உங்க சக்கரை ரிவர்ஸ் பண்றேன், 1 வீக்ல 10 கிலோ குறைக்கிறேன், பார்த்தீங்கன்னா 15,000-20,000 கேட்குறாங்க ஆடு. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற மருத்துவர் அணுகுங்க, மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்கள் ஆட் பார்த்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் வர நிறைய ஆட்ஸ், டாக்டரை பரிந்துரை செய்யாமல் நிறைய பேர் என் பேஷண்ட்டை சில பேர் கட்டிட்டு வந்துருவாங்க காசு. 20,000 கட்டிட்டு வெயிட்டை குறைக்கிறேன், அந்த 1 மந்த்தில் 10 கிலோ குறைக்கிறேன். பட் அது ப்ராப்பராக பண்ணணும். அது இல்லாமல் எந்த ஆடு எவ்வளோ ரிலேபிள் நம்மளுக்கு தெரியாது. ஸோ டாக்டர் அப்ரோச், நீங்கள் பார்க்குற உங்கள் பக்கத்தில் டயப்டாலஜிஸ்ட் யார் பார்க்குறீங்களோ, இல்லை காமனாக பார்க்குற பொதுநல மருத்துவர், அவரோட பரிந்துரை இல்லாமல் நீங்களாக போயிட்டு இதில் போய் இது பண்ண வேண்டாம். நான் சிம்பிள் தான். இப்போ நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லுவேன், அந்த 3D அவங்க ஃபாலோ பண்ணாலே சக்கரை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் ஆப்லாம் எனக்கு தெரிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஏன்னா அதில் எந்த அளவுக்கு ரிலேபிள் கிடையாது. சோசியல் மீடியாவில் இப்போ இஷ்டத்துக்கும் வருது ஆன்லைன் ஆப் நிறையா. நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலே டயபிட்டிஸ் ரிவர்ஸில் தான் வருது, ப்ரோக்ராம்னு வரும். டாக்டர் பரிந்துரையாமல் நீங்களா போய் எந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ டயட்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் அந்த ட்ரில்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. டயட்டு தான் இப்போ நம்ம இந்தியன்ஸ், நம்ம சவுத் இந்தியன்ஸ் எடுத்தால் கூட ரொம்ப பெரிய பிரச்சனை. 3 இருக்குது நம்ம சாப்பிட்றதுல. மேக்ரோநியூட்ரியன்ஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். தமிழில் சொல்லணும்னா மாவு சத்து, புரத சத்து, புரோட்டீன், கொழுப்பு சத்து. இது 3மே நம்ம உடம்புக்கு தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காலையில் பார்த்தோம்னா இட்லி தோசை மாவு சத்து, ஒரு 4 இட்லினா சாப்பிடுவோம், இல்லை 4 தோசைனா சாப்பிடுவோம், சாம்பார் சட்னி வாட் எவர் இட் இஸ். மதியம் சாதம் நல்லா வெளுத்து வாங்குவோம், சாதத்துக்கு சாம்பார், சாதத்துக்கு காரக்குழம்பு, சாதத்துக்கு தயிர், மோர், ரசம். ஸோ ஒரு 5 பிளேட்டாச்சும் சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி. நம்ம இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வாட் எவர் இட் இஸ் நம்ம இங்கே சாதம். நைட் எடுத்தோம்னாலும் இட்லி தோசை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், 3 வேளையுமே நம்ம மாவு சத்து தான் சாப்பிட்றோம். மாவு சத்து வேண்டாம்னு சொல்ல WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறது, நம்ம ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து 50% மாவு சத்து, 50% எடுக்க சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1000 கேலரி, 1000 நம்ம சாப்பிட 2000 கேலரி இருக்கும். 2000 கேலரி சாப்பிட்றீங்கன்னா அதில் 1000 கேலரி மாவு சத்து எடுத்துக்கோன்றாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், 1800 கேலரி மாவு சத்து தான் எடுக்கிறோம். ப்ரோட்டீனுக்கு இங்கே வேலையே இல்லாமல் போச்சு. ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம ப்ரோட்டீன் சத்து மோஸ்ட்லி எடுக்கிறது யாருமே. இட்லி, தோசை, சாதம் இதில் அந்தளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காது. என்னதான் எப்படி பார்த்தாலும் அந்த உளுந்தில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அந்த ஃபெர்மெண்டேஷன், அந்த நைட்டு மாவை ஊற வச்சு அதில் இட்லி தோசையில் கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் கிடைக்கும். சாதத்தில் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லைன்னே சொல்லலாம். ஸோ ப்ரோட்டீன் சத்து நம்ம சுத்தமாக எடுக்கிறது இல்லை, கொழுப்பு சத்து நம்ம எடுக்கிறது கம்மி தான். ஸோ நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தோம்னா, அவன் சொல்கிறது வந்து 50-30-30.
50% மாவு சத்து ஒரு நாளைக்கு எடுக்கிற சாப்பாட்டில், 30% புரத சத்து புரோட்டீன், 30% கொழுப்பு சத்து ஃபேட். நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 80-10-10, 80% மாவு சத்து. எனக்கு 90 சொல்லுவோம். அது மெயினாக அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ரைஸ் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த வேலை செய்கிற ஒரு இதுவே வரும். ஃபுல்லாக ரைஸ் தான். நான் சொன்ன மாதிரி சாதம், சாம்பார், குழம்பு, பொரியல் கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். அவங்க பார்த்தாங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் அதில் மிஸ் ஆகிட்டுனா ஆகுது. அந்த 3D கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல், டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு மாத்திரையில் வரும். நான் சொன்ன அந்த 100 சாப்பிட்றதுக்கு முன்னாடி 126க்குள்ளே இருக்கணும். சாப்பிட்ட அப்புறம் 180க்குள்ளே இருக்கணும். 140 டார்கெட். நம்ம டார்கெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவை பேஷண்ட் ஹாப்பியாக இருக்கணும், மாத்திரை கம்மியாக எடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து சாப்பாடு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கனால ஒரு மாத்திரையில் பத்தாது சுகர். ஏன்னா அவன் தான் சாப்பிட்டுட்டே இருக்காங்களே, அது சாப்பிட எக்ஸ்ட்ரா என்ன ஆகுது, கொழுப்பா டெபாசிட் ஆகும், சக்கரை அதிகமாகிடும். 2 மாத்திரையாக போவோம், 2 மாத்திரை 3 மாத்திரையாக போவோம், கடைசியாக இன்சுலினில் போய் எண்ட் ஆகும். இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி போவோம். 1 மெடிசன், ஒரு 4 மாதம் கழிச்சு சுகர் குறையாது. 3 மெடிசன்ஸ், 3 மெடிசன் போட்டு சுகர் குறையலைன்னா இன்சுலின். அது இன்சுலின் நம்ம பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது இடம். அதை நம்ம தெளிவாக சொல்லணும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இன்சுலினே தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்சுலின் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, தேவையில்லாத அளவுக்கு போக தேவையில்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். சார் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை சாப்பிட்டா போதும், 2 வேளை சாப்பிட்டா போதும், இந்த வேளை மட்டும் சாப்பிடுங்க, இந்த வேளை ஸ்கிப் பண்ணிடுங்க, பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய சாப்பிட்றதுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் திணிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி சாப்பிட்றது ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் சார்? அதான் இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ், இடைப்பட்ட விரத முறை. அதாச்சும் 16-8 பெஸ்ட்டு சொல்லுவாங்க. அதாவது 16 மணி நேரம் விரதத்தில் இருப்பாங்க. 8 மணி நேரத்தில் அவன் சாப்பிட்டுக்கலாம். 8 மணி நேரத்தில் அவன் 2 வேளை சாப்பிட்டாலும் சரி, 3 வேளை சாப்பிட்டாலும் சரி. இதுனா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ஃபேமஸ். இதுனா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 16 மணி நேரம் அவன் சாப்பிடாம இருக்காங்களே, அப்போ எங்கேருந்து அவனுக்கு எனர்ஜி கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்காப்புல, எதுவுமே சாப்பிடல, தண்ணி குடிச்சிக்கலாம், மேபி கிரீன் டீ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம், பால் குடிக்கக்கூடாது, வேற எந்த சாதமோ இட்லியோ எந்த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்டும் உள்ள வரக்கூடாது. அந்த 16 மணி நேரம் எங்க இந்த சோர்ஸ் கிடைக்கும்? ஆல்ரெடி இருக்கிற ஃபேட்டை எடுத்துக்கும். ஆல்ரெடி இருக்கிற ஃபேட் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக அதான் வெயிட் லாஸுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ அந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேட் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும், அது எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகிக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆன குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கும். அதாவது ஃபேட் பிரேக் டவுன் ஆகுது, எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் தானே ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது, அது பிரேக் டவுன் ஆரம்பிக்கும். ஸோ வெயிட்டும் குறையும். வெயிட்டும் குறைஞ்சதுன்னா நம்ம சக்கரை ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரிவர்சலில் அந்த ஒபிசிட்டி, அந்த உடல் பருமன் இருந்தாங்கன்னா, அது ஏன் இப்போ உடல் பருமன் இருக்கவங்களுக்கு சக்கரை ரொம்ப காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 பேர் உடல் பருமனாக இருக்கலாம், 8 பேருக்கு சக்கரை இருக்கும். 2 பேர் எப்படியே எஸ்கேப் போயிடுவாங்க. பட் அவங்களும் போக போக வர வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஒபிசிட்டின்றது உடல் பருமன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம உடம்புல அந்த பீட்டா செல், அந்த பேங்க்ரியாஸ் கணுயம், அதுதான் இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. இன்சுலின் உற்பத்தி ஆகுது, ஆனால் அதனால் போய் வேலை செய்ய முடியாது. அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் செல்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ உடல் பருமனான்னு அர்த்தம் எக்ஸஸாக ஃபேட் டெபாசிட் ஆகிறது, கொழுப்பு அதிகமாக டெபாசிட் ஆகுது. அந்த அதிகமாக கொழுப்பு டெபாசிட் ஆகிறதுனால அது வந்து அந்த இன்சுலினை வேலை செய்ய விட மாட்டேங்குது. இன்சுலினோட வேலை என்ன ஜென்ரலாக? இன்சுலின் தெரியல சார். நம்ம இன்சுலின் போடுறோம்ல, அதோட வேலை என்ன? லைக் சுகரை கண்ட்ரோலாக வச்சு. கரெக்ட். நம்ம இன்சுலின் ஆல்ரெடி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. நம்ம உடல் பருமனாக இருக்கும்போது அந்த உற்பத்தி ஆகிற இன்சுலின் வேலை செய்ய மாட்டேங்குது. அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதை ரெசிஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம இன்சுலின் வருது, பட் அதெல்லாம் வேலை செய்ய முடியாது. இதே நம்ம லைஃப் லாங் உடல் பருமனை குறைக்காம போயிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷமாக உடல் பருமனாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்சுலின் உற்பத்தி ஓரளவுக்கு தான் அது உற்பத்தி ஆக முடியும். அது உற்பத்தியாக வேலை செய்தா இல்லையா? செய்ய மாட்டேங்குது. ஓரளவுக்கு தான் அது உற்பத்தி பண்ண முடியும். இப்போ பீட்டா செல்லுன்ற அந்த இன்சுலின் உற்பத்தி பண்ணும் பேங்க்ரியாஸ்லேருந்து. அதாவது இன்சுலின் உற்பத்தி ஆகும், நான் உடல் பருமனாக இருக்கேன், அந்த இன்சுலின் வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னும் பீட்டா செல் என்ன பண்ணும்? அட போங்கடா, என்னடா நான் எவ்வளோ இன்சுலின் அனுப்பிச்சாலும் அது போய் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா சுத்தில போட்டு அடிக்கிற மாதிரி அந்த பீட்டா செல் ரிலாக். இல்லை நீங்கள் பேங்க்ரியாஸ் வச்சுக்கோங்க. பேங்க்ரியாஸ் அடின்னு அடித்து இன்சுலின் அனுப்புது, அது நம்ம ரத்த சக்கரையை குறைக்கணும்னு. ஆனால் நாங்கள் உடல் பருமனாக இருக்கனால இன்சுலின் வேலை செய்ய மாட்டேங்குது. இன்சுலின் வேலை செய்யறதுனால சக்கரை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சக்கரை அதிகமாகிட்டே இருக்குது, இன்சுலின் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அதுவும் சோர்ந்துடும் அந்த பீட்டா செல், அந்த பேங்க்ரியாஸ். அப்போ என்ன நடக்கும்? கடைசியில் என்ன தான் பண்ணணும்? அந்த இடத்துல வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கணும். ஸோ இங்கே ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டியது வெயிட்டை குறைச்சிருக்கணும். பட் நம்ம மாத்திரை கொடுக்குறோம், ஓகே, அந்த மாத்திரை அப்போதைக்கு வேலை செய்யுது, சக்கரை குறையுது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? இன்சுலின் போயிட்டு வேலை செய்யணும், செய்ய மாட்டேங்குது. அப்போ 2 மாத்திரையாக மாறும், 3 மாத்திரையாக மாறும். கடைசியில் பேங்க்ரியாஸ் அட போங்கடான்னு சொல்லிட்டு இன்சுலின் உற்பத்தியை நிறுத்திடும். எவ்வளோ ஓரளவுக்கு அப்லோட் கொடுக்க முடியாது. நம்ம உடம்பு பாடியாக இருந்தாலும் அதனால தான் தூக்கம் வேணுன்றோம். ஸோ பாடினாலும் இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதான் நம்ம ஃபஸ்ட்டே உடல் பருமனை குறைச்சிட்டோம்னா, ஒரு ஐடியல் பாடி வெயிட் வந்துட்டோம்னா இன்சுலின் நல்லா உற்பத்தி ஆகும். நான் கொடுக்குற மாத்திரை டோஸ் குறையும். அந்த ரிவர்சல்
நம்ம அதுக்கு வந்துடலாம் ஈஸியாக. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உடல் வந்து அதிக வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஆமாம், ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் வந்ததுக்கு பிறகு வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாங்கல்ல சார், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதுவுமே வந்து சுகர்னால தான் அவங்க உடம்பு மெலிஞ்சு போகிறாங்களா? கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர், இப்போ நேற்று கூட ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 10 கிலோ குறைஞ்சிருச்சு ஒரு 4 மாசத்துல. டக்குன்னு எல்லாரும் எனக்கு சக்கரை டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியும் இது ஒரு காமன் சடன் வெயிட் லாஸ். ஒன்று கேன்சரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுகர், அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ். அதுவும் அது குளுக்கோ டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ சக்கரை கண்ட்ரோல் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்க செக் பண்ணாமல் சக்கரை மாத்திரை எடுக்கல, அவர் பார்க்காம சக்கரை அதிகமாகிட்டே போகுது. ஒரு 3-4 மாசத்துல அந்த HbA1cன்னு சொல்லுவோம், 3 months ஆவரேஜ், அது ஒரு 9, 10, 11 போயிடுச்சுன்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தன்னறியாமல் வெயிட் குறையுதுன்னா சக்கரை நம்ம கண்டிப்பாக சஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கான்செப்ட் தான். இப்போ பிளட் குளுக்கோஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு எடுத்துக்குதா இல்லையா? சர்க்கரையில் எடுத்துக்காது. நம்ம உடம்புக்குள்ள என்ன தேவை? எனர்ஜிக்கு குளுக்கோஸ் தேவை. நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் தான் ஃபியூயல், அது தேவை. அதை நம்ம உடம்புக்குள்ள எது கொடுக்குது? அதை இன்சுலின். நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் ஒரே ஒரு ஹார்மோன் தான் நம்மளுக்கு குளுக்கோஸ் கொடுக்குது, இன்சுலின். வேற எந்த ஹார்மோனுமே கொடுக்காது. இதை மக்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. இன்சுலின், குளுக்காகான், கார்டிசால், growth ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன், என்ன ஹார்மோன் சொன்னாலும் நீங்கள் சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஹார்மோன் தான் நம்ம ரத்த சக்கரையை குறைக்கும் உடம்புல, இன்சுலின். வேற எந்த ஹார்மோன் அவங்களுக்கு மக்களுக்கு ஆன்சர் தெரியலனால இப்போ நான் கேட்குறேன் உதாரணத்துக்கு. growth ஹார்மோன் என்ன பண்ணுன்னா ரத்த சக்கரை அதிகப்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்மோன் பேர் சொல்லுங்க. தைராய்டு ரத்த சக்கரை அதிகப்படுத்தும். பேராதைராய்டு ரத்த சக்கரை அதிகப்படுத்தும். ஸோ நம்ம உடம்புல எல்லா ஹார்மோனுமே ரத்த சக்கரை அதிகப்படுத்தும். இன்சுலின் மட்டும்தான் ரத்த சக்கரையை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். சார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா நைட் உணவை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும், இல்லைனா வந்து பிஃபோர் 6:30 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார்? அது எந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கணும் நம்ம? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 month பேக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணாக்கா ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. நான் இடப்பட்ட விரத முறை வந்து எடுக்கலான்றாங்க, எடுக்கக்கூடாதுன்றாங்க. என்ன பொறுத்தவரையும் அந்த 3D கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சிம்பிள். WHO ரெக்கமெண்டேஷன். மாவு சத்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. 50-30-30 அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாவு சத்து எப்படி, அந்த ரைஸ் கம்மியாக எடுக்கணும், வெள்ளையாக இருக்கிறதா கம்மியாக எடுக்கணும்னு சொல்லுவோம் சிம்பிளாக. அதை கான்செப்ட் கிடையாது. ஏன்னா சில வெள்ளையாக இருக்கிறது, முட்டைலாம் வெள்ளையாக இருக்குது நல்லது. பட் ஜென்ரலாக சொல்கிறது இட்லி, தோசை, சாதம் கம்மியாக எடுத்துக்கணும். புரோட்டீன் அது நிறையா எடுத்துக்கணும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன், மீன், முட்டை, மஞ்சாக்கரோடு எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1 மஞ்சாக்கல் 2 மஞ்சாக்கரோடு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிரும். வெஜிடேரியன் வந்து மஷ்ரூமு, கொண்டக்கடலை, மூக்கடலை, பச்சைப்பயிறு எல்லாம் அந்த ஸ்ப்ரவுட்டிங் முளை கட்டுறதுன்னு சொல்லுவோம் தமிழில். இந்த காராமணி, கொண்டக்கடலை எல்லாமே, அந்த ராஜ்மா பீன்ஸு, கிட்னி பீன்ஸு, ரெட் பீன்ஸு அதெல்லாமே எடுத்துக்கலாம். காளான் எடுத்துக்கலாம், சோயா எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். இதெல்லாமே ப்ரோட்டீன் கண்டென்ட். இதெல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை. எல்லாருமே இட்லி, தோசை, சாதம். அதை விட்டு நம்ம மக்கள் வெளியில் வர முடியாது. ஸோ இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். நட்ஸ் எடுக்கலாம். நட்ஸு ஒரு கையளவு, இப்போ என் கை பெருசாக இருக்குது இந்த அளவு. ஸோ நட்ஸு வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். கேஷ்யூ எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கலாம், பிஸ்தா எடுத்துக்கலாம். எல்லாமே வறுத்தது இல்லை, பச்சையாக அதை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபைபர் கண்டென்ட்டும் கொஞ்சம் அதிகம், நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். இப்போ நைட்டு 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்கிறோன்னா இன்சுலினுக்கும் ஒரு சர்க்காடியன் ரிதம் இருக்குது. ஸோ எனி ஐடியா சர்க்காடியன் ரிதம்னா? எங்களுக்கு தெரியல சார். அந்த ரிதம் எங்களை கேட்காதீங்க சார். ஸோ சர்க்காடியன் ரிதம்னா சார் நாங்கள் நைட்டு தூங்குறோம், காலையில் முழிச்சிட்டு இருக்கோம். அந்த சன் செட் ஆனவொடனே நம்ம அதெல்லாம் ஒரு ரிதம். நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆயிருக்கு. இப்போ நைட் டியூட்டி பார்க்குறவங்க விட்டுருங்க, அது ஒரு தனி ஸ்டோரி. இப்போ நார்மலாக பார்த்தா நைட் ஒரு 10 மணி நம்ம தூங்க போயிடுறோம். தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் தூக்கம் வந்துடுது. காலையில இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். இது நம்ம டெய்லி நம்மள அறியாமல் நடக்கிற ரொட்டீன். ஸோ நைட்டு 10-11 மணிக்கு தூங்க போயிடுறோம். இப்போ நைட் 2 மணிக்கு பார்த்தா எல்லாரும் மோஸ்ட்லி தூங்கிட்டு இருப்போம். இப்போ அந்த டைமில் வந்து இப்போ சொல்கிற மாதிரி நைட் 8 o'clock இன்சுலின் தூங்க போயிடும். ஸோ இன்சுலினோட சர்க்கரை இருந்தோம் நான் சொல்கிறேன். அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இன்சுலின் காலையில் நம்ம சாப்பிட்ட உடனே குளுக்கோஸ் என்ன ஆகும்? இப்போ நான் காலையில் ஒரு 4 இட்லி 3 இட்லி சாப்பிட்றேன், என் ரத்த சக்கரை என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இட்லி சாப்பிட்றோம்ல, அது குளுக்கோஸாக மாறணும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் இன்சுலின் ஆகும், வேலை செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். வேலை செய்யும். பீட்டா செல் வந்து ஆஹா நம்ம ரத்த சக்கரை அதிகமாவது போயிட்டு வேலை செய்யும். இது நார்மல். சாப்பிட்ட உடனே இன்சுலின் கொஞ்சம் அதிகமாகும், அது பீக் அந்த டைமுக்கு. திருப்பி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நடுவில் குறையும். லஞ்சு சாப்பிட்ட உடனே ரத்த சக்கரை அதிகமாகும், நம்ம இன்சுலின் அதிகமாகும். ஏன்னா இப்போ இன்சுலின் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் நார்மலாக சொல்கிறேன், டயபிட்டிஸ் விட்டுருங்க, இது நார்மலாக நடக்கிறது. நம்ம நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பிட்டு தான் இருக்கும். லஞ்சு சாப்பிட்ட உடனே ரத்த சக்கரை கொஞ்சம் அதிகமாகும், இன்சுலின் அதிகமாகும். லஞ்சுக்கு டின்னர் ஒரு ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா இன்சுலின் கொஞ்சம் நார்மல் ஆகும். நைட்டு திருப்பி நான் ஒரு 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்றேன்னா 8 மணிக்கு ரத்த சக்கரை அதிகமாகும். அது காம்பன்சேட் பண்ண இன்சுலின் அதிகமாகும்.
இது நார்மல். நைட் 9 மணி தூங்க போயிடும்னு வச்சுக்கோங்களேன். புரியுது, மக்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன். இன்சுலின் வந்து நைட் தூங்க போயிடும். நம்ம நைட்டு தூங்குற இன்சுலின் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் வேலை செய்யணும். அது அடுத்த நாள் திருப்பி சாப்பிடும்போது என்ன இன்சுலின் வந்து என்ன பண்ணணும், ரத்த சக்கரை குறைக்கணும். இப்போ நான் நைட்டு 11 மணிக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, இப்போ அங்கே பாருங்க மிட் நைட் டெலிவரி, பிரியாணி 2 மணிக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 2 AM நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன். ஆனால் இருக்கு 24 hours கடலாம் இருக்கு. நைட் அவுட்லாம் போறாங்க. நைட் டியூட்டிய கதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நார்மலாக நைட்டு ஈட் பண்றதுக்கு நைட் ஈட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. புது இதாக ஓகே. இப்போ 2 மணிக்கு நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிரியாணி வந்துருச்சு, சுட சுட பிரியாணி 2 மணிக்கு. இப்போ 2 மணிக்கு இன்சுலின் என்ன பண்ணிட்டு இருக்கு, என் உடம்புல தூங்கிட்டு இருக்கு. இப்போ நான் பிரியாணி சாப்பிட்டா ரத்த சக்கரை என்ன ஆகும், அதிகமாகும். இன்சுலின் என்ன பண்ணணும், இழந்துக்கணும். ஆமா. ஸோ நான் வந்து இன்சுலினோட ரிதமா டிஸ்டர்ப் பண்றேன். இப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க 2 மணிக்கு, என்ன எழுப்புனா எனக்கு எப்படி இருக்கும், அடுத்த நாள் காலையில் நான் ஒழுங்கா வேலை பார்ப்பேனா மாட்டேன்னா. இப்போ டெய்லி நான் 2 மணிக்கு எழுப்புறேன், நான் தூங்கிட்டு இருக்கேன். டெய்லி யாரும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாங்க எமர்ஜென்சி, இப்போ டெய்லி யாரும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றான்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் என்னோட ப்ரொடக்ஷன், வேலை ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குமா இல்லை தூக்கமா இருக்குமா? தூக்கமா இருக்கும். என்னோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ஓவரால் பார்த்தா பாஸ் சொல்ற அவுட் புட்டை வாட்டர் விட்டு யாரோ எங்க கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, நைட் சரியா தூங்காம இருந்தாங்கன்னா அடுத்த நாள் ப்ரொடக்ஷன் வேலை சரியா பார்க்க முடியாது, தூக்கமா இருக்கும் அவங்க ஒர்க் பண்ற இடத்துல. சேம் திங் ஃபார் இன்சுலின். நம்ம உடம்புல நைட் இன்சுலின் தூங்க வைக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஸோ 8 ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நான் ஆஃபீஸ் முடிச்சா 9க்கு தான் வருவேன், 10க்கு தான் வருவேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபுட் ரூமர் வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துக்கணும், சப்பாத்தி நிறைய எடுத்துக்கிட்டா நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி இந்த டிபேட் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி 3 இருக்கு உணவுல: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட், தமிழ்ல மாவு சத்து. இப்போ சப்பாத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது மாவுச்சத்து தானே சார், கார்போஹைட்ரேட் தான். ஸோ ரெண்டுமே சேம் தான். இப்போ நாங்கள் கூட பேஷண்ட்ஸ்க்கு சொல்லியிருப்போம், நீங்கள் நைட்டு வந்து ரைஸை கட் பண்ணிவிடுங்க, சப்பாத்தி சாப்பிட. ரீசன் பார்த்தீங்கன்னா ரைஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய சாப்பிடுவோம். சாம்பார், குழம்பு, காரக்குழம்பு, ரசம், மோர், லைக் தட். சப்பாத்தி வந்து நிறைய பேருக்கு ஜீரணம் ஆகிறது இல்லை. அதில் அப்போ இல்லாமல் குளூட்டன் இருக்குது. சில பேருக்கு அந்த குளூட்டன் அலர்ஜி கூட இருக்கும். அவங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம் சப்பாத்தி. ஸோ 2-3க்கு மேலே சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க. இப்போ இட்லி 8-9 சாப்பிட்றாங்கன்னா அதே ஆள் சப்பாத்தி அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டார். அது ஒரு ரீசனாக இருக்கலாமே தவிர ரெண்டுமே சேம் தான். நீங்கள் இட்லி எடுத்தாலும் சரி, சப்பாத்தி எடுத்தாலும் சரி, அளவாக எடுத்துக்கணும். ஓகே. அது கிளைசெமிக் இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு பொருள் சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு சக்கரை ரைஸ் ஆகுது அது பார்க்கறது தான் கிளைசெமிக் இண்டெக்ஸ். அது வந்து இந்த சாதத்துல எல்லாம் அதிகமாக இருக்கு, சப்பாத்தில மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் சேம் தான். சர்க்கரையை உயர்த்துற தன்மை ரைஸுக்கும் சேம் தான், சப்பாத்திக்கும் சேம் தான். ரெண்டுத்துக்கும் எதா இருந்தாலும் அளவா எடுக்கணும். அளவா எடுத்துக்கிட்டா பெட்டர். அப்படி பார்த்தா நார்த் இந்தியால சக்கரை இருக்கக்கூடாது. நார்த் சைடு அங்க சப்பாத்தி தானே விளையுது. இப்ப நிறைய ஊர்ல ரைஸ் விளையறது இல்லைல்ல. அவங்களோட நம்ம மெயின் ஸ்டேபிள் ஃபுட் வந்து ரைஸ். அந்த நார்த் சைடுல பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல மெயின் ஸ்டேபிள் ஃபுட் வந்து வீட்டு. அப்ப வீட்டு எடுக்கிறவங்களுக்கு சக்கரை இருக்கக்கூடாது அந்த சைடு. நீங்க சொல்ற கான்செப்ட் அங்கேயும் சக்கரை நிறைய தான் இருக்குது, இங்கேயும் சக்கரை நிறைய தான் இருக்குது. அதே மாதிரி காலங்காலத்துல இருந்துச்ச உடனே எல்லாரும் வந்து காஃபி டீ மேஜரா குடிக்கிறாங்க. அது குடிக்க வேணாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. எடுத்த உடனே ஒரு சுகரி கண்டென்ட் எடுத்துக்கிட்டா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதான் மேபி இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அந்த ஃபாஸ்டிங்ல இருக்காங்கன்னா அந்த 12 hours எடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஒரு வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ல இருக்காரு, ஆள் நல்லா குண்டா இருக்காரு, 110 கிலோ இருக்காரு, குறைக்கிறாரு, ப்ரோக்ராம் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னா டீ காஃபி குடிக்க வேண்டாம். பட் நார்மலாக பார்த்தாங்கன்னா எனக்கு தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா குடிக்கலாம். பட் இங்கேயும் ஒரு கான்செப்ட் இருக்கு, தூங்கி எழுந்தோடனே டீ காஃபி குடிக்கக்கூடாது. பெட் காஃபின்னு சொல்றதே தப்பு. ஏதாச்சும் நான் நிறைய பார்ப்பேன், சொல்லுவாங்க அதாச்சும் படுத்துக்கிட்டே காஃபி கொண்டு வாடா, காஃபி கொண்டு வாமா, வாட் எவர் இட் இஸ், ஹஸ்பண்ட் சொன்னாலும் சரி, ஒய்ஃப் சொன்னாலும் சரி. அது நான் சொல்ல வரேன்னா, நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது மெலட்டோனின், இப்போ மெலட்டோனின் வந்து நம்ம தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன். கார்டிசால் வந்து நம்ம எழுந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட். இப்போ நைட்டு ஆகாக நம்மளுக்கு தூக்கம் வருது இல்லை, அதுக்கு ஒரு காரணம் வந்து மெலட்டோனின். ஸோ மெலட்டோனின் ஹார்மோன் வந்து ஸ்லீப் ஹார்மோன் வச்சுக்கோங்களேன். நம்ம தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன். அது நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வேலை செய்யணும். நம்ம தூங்கி இருந்தோன்னு ஆக்டிவ் ஆகிறோம்ல, கிளம்புறோம், குளிச்சுட்டு வந்து வேலைக்கு போகிறோம், அப்போ என்ன எந்த ஹார்மோன் ஆக்டிவ் ஆகும்னா கார்டிசால். ஸோ அந்த டிரான்சிஷன் பீரியட் நம்ம காஃபி குடிக்கக்கூடாது. ஸோ தூங்கி இருந்தோடனே காஃபி குடிக்கக்கூடாது. அது யாருன்னு பார்த்தா, இப்போ தூங்கி எழுந்த உடனே மெலட்டோனின் வந்து டவுன் ஆயிருக்காது, டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மெலட்டோனின் இப்படி ஆகுது, கார்டிசால் இப்படி ஆகுது. ஸோ ரெண்டும் கிராஸ் ஆகுது. கார்டிசால் என்ன ஆகுது, அதிகமாகுது, மெலட்டோனின் குறையுது. மெலட்டோனின் குறைஞ்ச அப்புறம் தான் நம்ம காஃபி எடுக்க ஆரம்பிக்கணும். இல்லை நம்ம மெலட்டோனின் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ தூங்கினது ஒரு 1 hour கழிச்சு குடிச்சிக்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கவங்க மேபி குடிக்காம இருந்திருக்கலாம். அவர் கரெக்டாக அவருக்கு பிடிச்சிருக்குன்னா, நான் கண்டிப்பாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. உடல் பருமனாக இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பிடிச்சிருக்குன்னா தே கேன் கண்டினியூ. அந்த ஃபேட் பர்ன் அவுட் நடக்கும். ஸோ ஃபேட் பர்ன் அவுட் நடக்கிறனால அவருக்கு நல்லது தான். நிறைய பேர் சொல்றாங்க நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டால் பெஸ்ட் வே ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நைட்டு 6க்குலாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் 10க்கு சாப்பிட்டுடலாம். அப்படி நீங்க சொல்ற மாதிரி டேரக்டா 12க்கு சாப்பிட்ற மாதிரி வராது. அவர் 3 வேளையும் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துப்பாரு, லஞ்சும் எடுத்துப்பாரு, டின்னர் எடுத்துப்பாரு. என்ன டைமிங் மாறும், 6க்குலாம் சாப்பிட்டுணும்.
ஓகே. இப்போ 6க்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் 10க்கு சாப்பிட்டா அவர் டின்னர் 6 o'clock சாப்பிட்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் 10க்கு சாப்பிட்றாரு. 16 hours வந்துருச்சா? இது பெஸ்ட்டு. ஸோ இந்த கன்ஃபியூஷனே கிடையாது. நான் காலையில் ஸ்கிப் பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட்னு கிடையாது. 14 மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்துடும், 3 வேளையும் சாப்பிட்ருவாரு. ஓகே ஓகே. இது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்வீட்டு சாப்பிட்ருவாங்க, சுகர் இருக்கிறவங்க. சாப்பிட்டுட்டு நான் 2 மாத்திரையாக போட்டுக்கிறேன் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும் டாக்டர்? எந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அவங்களுக்கு எப்படி ரத்த சக்கரை எவ்வளோ வருது என்னன்னு தெரியும். ஆனால் இப்போ இன்னொன்று முக்கியமானது, ரத்த சக்கரை குறையக்கூடாது நார்மலோட. நல்லா வேலை ஹைப்போகிளைசிமியா. அது இப்போ நம்ம சொல்கிற ரத்த சக்கரை அதிகமாக ஹைப்பர்னா அதிகம், ஹைப்போனா கம்மி. ஹைப்போகிளைசிமியா போனாலுமே ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம ரத்த சக்கரை நார்மலாக கம்மியான, ஏன்னா பிரெயின் யூட்டிலைஸ் பண்ணுற ஒரே ஃபியூல்னான்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். நம்ம மூளைக்கு ஃபேட்லாம் யூட்டிலைஸ் ஆகாது, குளுக்கோஸ் மட்டும்தான் எனர்ஜியாக போகும். ஸோ இப்போ ரத்த சக்கரை 50 கீழே, இப்போ 60 வந்துச்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ 100, 140, 180 தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ரத்த சக்கரை 50 ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா 2 மாத்திரை போட்டேன், 50 ஆயிடுச்சு. அவர் கவனிக்காம விட்டா டக்குன்னு டெஸ்ட் பண்ணல அப்படின்னா ஆகும்னா நல்லா வேர்த்துட்டு கை படப்படப்பு எதுக்குன்னா இதெல்லாம் ஹைப்போகிளைசிமியா சிம்டம்ஸ். கை படப்படப்பு எதுன்னா சாப்பாடை தேடி போகுது கை. ஆக்சுவலாக பிரெயின் சொல்லுது சிக்னல் அவருக்கு, டேய் உன் சக்கரை 50 ஆயிடுச்சு போய் சாப்பிட்ற ஏதாவதுன்னு. அது கை நடுக்க இருக்கும், நல்லா வேர்த்துரும், ஸ்வெட்டிங் பயங்கரமாக இருக்கும், படபடப்பு, துடிப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் தலை சுத்தம், மயக்கம் வரும். அவரை நம்ம டக்குன்னு அட்லீஸ்ட் அந்த ஹைப்போ டேப்னு ஒரு டேப்லெட் வரும், அப்படின்னா டக்குன்னு அந்த குளுக்கோஸ் தண்ணிலாம் அதில் பத்தாது. நம்ம எமர்ஜென்சியாக குளுக்கோஸ் தான் ஏற்றணும். இன்சுலின் ஏற்றுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஹைப்போகிளைசிமியா போயிட்டாருன்னா டக்குன்னு IV குளுக்கோஸ் ஏற்றி அவர் சுகர் நார்மல் கொண்டு வரணும். அதனால எப்போவுமே சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஐடி கார்டு வச்சுக்க சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட் பேக்கெட் வச்சுக்க. எதுக்கு ஐடி கார்டு வச்சுக்க சொல்கிறேன்னா அவர் டயபெட்டிக் பேஷண்ட்னு தெரிஞ்சு ஃபாரின்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தே வில் ஹேவ் ஐடி கார்டு தட் தேர் டயபெட்டிக். ஸோ மயக்கம் போட்டு டக்குன்னு அவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவருக்கு மேபி சுகர் குறைஞ்சிருக்கலாம், ஏன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு. ஸோ அதுவும் எப்பவுமே நம்ம மைண்டில் வச்சிருக்கணும். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாத்திரை போடாமல் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு வந்து டாக்டர் எனக்கு சுகர் நார்மலாக இருக்குது டாக்டர் அப்படின்னாங்க. கரெக்ட், நல்லா மாத்திரை இல்லை சார் டாக்டர், நான் 2 நாளாக மாத்திரை போடலான்னு சுகர் நார்மலாக என் டோஸ் குறைங்க அப்படின்வாங்க. ஸோ அவங்களாவே அனலைஸ் பண்ணுவாங்க, நம்ம டோஸை குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மாத்திரை போடாமல் போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களே செல்ஃப் அனலைசிஸ். ஏன்னா நம்ம வந்து மாத்திரை போடாமல் டெஸ்ட் பண்ணி இப்போ சுகர் அதிகமாக காமிச்சா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், ஏன்னா மாத்திரை போடல. ஸோ மாத்திரை கரெக்டாக வேலை செஞ்சது இல்லைன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ டெஸ்ட் பண்ண அன்றைக்கி அந்த ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணல சொன்னோம்ல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு 2 hours கழிச்சு டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் கொடுத்த மெடிக்கேஷன் ஆஸ் யூஷுவலாக ரொட்டீன் மெடிக்கேஷன் அவர் போடணும். அது மாதிரி அவர் அன்றைக்கி சாப்பிட்றது அதுவும் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து சாப்பிடாம போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, சுகர் கம்மியாக போய் காமிக்கலாம் டாக்டருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாத்திரை வேலை செய்தான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. மாத்திரை எந்த அளவுக்கு வேலை செஞ்சு செக் பண்ணுவோம். அன்றைக்கின்னு பார்த்து நார்மலாக தான் சாப்பிட்ருப்பாங்க, எல்லானாலும் உங்களுக்கு சுகர் நார்மலாக வந்துருக்கும். அன்றைக்கின்னு பார்த்து 2 வடை, காஃபி, பொங்கல், நார்மலாக 1 காஃபி குடிக்கிறவர் 2 காஃபி அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு மாத்திரை வேலை செய்த டாக்டர் கொடுத்த மாத்திரை வேலை செய்ய செக் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்தா சுகர் அதிகமாக வருவார். அப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கேட்டால் தான் சொல்லுவார், இல்லை டாக்டர் நான் டெஸ்ட் பண்ணுறது வந்து மாத்திரை எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக சாப்பிட்டேன் டாக்டர் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நார்மலாக எப்படி சாப்பிட்றாரோ அதே தான் டெஸ்ட் பண்ணுற அன்றைக்கும் சாப்பிடணும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுற அன்றைக்கி மாத்திரை போடாமல் போய் டெஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா மாத்திரை கண்டிப்பாக நாட் அலோட், அது டாக்டர் தான் முடிவு பண்ணணும். அவங்களாவே செல்ஃப் மெடிக்கேஷன் கண்டிப்பாக கூடாது. நம்ம நார்மலாகவே ஒரு ஜுரம் காய்ச்சலுக்கே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாதுன்றோம். டயபிட்டிஸ்ன்றது கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கே இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா வந்து கரெக்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ், இந்த நட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து அளவுக்கு மீறி எடுத்துப்பாங்க, அது மட்டுமே எடுத்துக்கிறோன்னு. அது வந்து அட்வைசபிளா டாக்டர்? ஆமாம், என்ன கேட்டால் ஒரு ஐட்டம் மட்டும் சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட உங்கள் பேர் கரெக்டாக ஞாபகம், அந்த இன்ஸ்டாவில் ரொம்ப போடுவாங்க அந்த வெஜன் டயட்டு, அதை பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணுறேன், நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே ஈக்குவல் ப்ரோட்டீன். நான் தான் சொன்னேன்ல, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் 50-30-30. இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த 50-30-30 கான்செப்ட் வராது. ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம், இட்லியும் எடுக்கட்டும், தோசையும் எடுக்கட்டும், அளவாக எடுத்துக்கிட்டோம். கூட அந்த ஃபைபர்ஸ் வர மாதிரி நார் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்கரையில். நார் சத்து வந்து நம்ம ரத்தத்திலிருந்து சக்கரை அப்சர்வ் பண்ணதில்ல, அது நல்லா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணது. ஸோ அப்சார்ப்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஃபைபர்ஸ், நார் சத்து எவ்வளோக்கு எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம சுகர் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும். டக்குன்னு சுகர் ரைஸ் ஆகாது. ரத்த சக்கரை ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ஒன்று வந்து நார் சத்து. ஸோ அது பழத்தில் நார் சத்து இருக்குது. நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது கிளைசெமிக் இண்டெக்ஸ் கான்செப்ட் சொன்னோம்ல. இப்போ கிளைசெமிக் இண்டெக்ஸ்னா நான் ஒரு பொருள் சாப்பிட்றேன்னா எவ்வளோ சக்கரை ரைஸ் ஆகுது. சில ஃப்ரூட்ஸ்லாம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும், அதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கணிகள், மா, பலா, வாழை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் அதுவும் நான் பார்ப்பேன். இந்த மாம்பழ சீசனில் சக்கரை அதிகமாக வருவாங்க. நம்ம சொல்லுவோம் நான் மாம்பழம் கூட எடுத்துக்கலாம், எப்பவுமே எப்படின்னா ஸ்ட்ரிக்டாக அதிகமாக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். மாம்பழம் சொல்லுவான், ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோ அளவா, அது ஒரு ஸ்லைஸோட அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாம்பழ டேஸ்ட்டுக்கு டாக்டர் நீங்கள் ஒரு ஸ்லைஸ் எடுக்க சொன்னீங்கன்னா நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு
நம்ம டாக்டரே சொல்லியிருக்காரு, இப்போ டாக்டர் வீடியோ போட்டிருக்காரு, இப்போ ஒரு மாம்பழம் ஒரு ஸ்லைஸ் எடுக்கலாம் காமிச்சு எடுத்தேன் சார், ஆனால் கண்ட்ரோல் பண்ணாமல் 2 மாம்பழமாக சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க மாம்பழம் எடுக்காம இருந்துடலாம் பேசாமல். ஸோ மாப்பழம் வாழை அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறது மெயினாக. ஓகே. இது எடுக்க சொல்லுவோம். கொய்யாக்காயும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்ததை அவாய்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ரைப் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணணும். இப்போ வாழைப்பழமே ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வாழைப்பழத்தில். பொட்டாசியம் இருக்குது, உங்களுக்கு மலச்சிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பழம் வாழைப்பழம். சுகர் ஓரளவு கண்ட்ரோலில் வச்சிருக்காருன்னா வாழைப்பழம் எடுக்கலாம். ஒரு சைஸ் சின்ன வாழைப்பழமா, ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் காயாக இருக்கிற பழம் எடுக்கணும். ரொம்ப பழுத்த வாழைப்பழம் எடுக்கக்கூடாது. பழத்தில் ஜென்ரலாக ரொம்ப பழுத்தது எடுக்கக்கூடாது. அப்புறம் பழத்தில் முக்கியமான பார்த்தா ஜூஸ்னும், என்னை பொறுத்தவரையும் ஜூஸ் கண்டிப்பாக வேண்டாம். அதுவும் சொல்லுவாங்க, சார் நான் சக்கரை போடாமல் தான் சார் ஜூஸ் குடித்தேன்னு. பட் முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கனால ரா ஃப்ரூட்ஸ் பெட்டர். ஓகே. அந்த ஜூஸில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து நம்ம க்ரஷ் பண்ணிடுறோம் மிக்சியில் போட்டு. ஸோ நார் சத்து போயிடுறதா சொல்கிறாங்க. நம்ம பழம் எடுக்கிறதே மெயின் நார் சத்து, விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட், நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பழத்தில். ஸோ அது ஆனால் அளவாக எடுத்துக்கணும். அதுக்குன்னு இப்போ சார் வந்து இப்போ ஆப்பிள் சாப்பிட சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் 4 ஆப்பிள்லாம் கிடையாது. ஸோ வாரத்துக்கு 2-3 ஆப்பிள் எடுத்துக்கலாம். கொய்யாக்காய் ஒரு 2-3, நெல்லிக்காய் கண்டிப்பாக எடுக்கலாம், வெள்ளரிக்காய் நிறையா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி முக்கணிகள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகளே வந்து நிறைய சாப்பிட்றேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி குவான்டிட்டி வந்து அவங்களால இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னா மெனக்கட்டு நிறைய சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிட்றது கூட பிரச்சனை ஏதாவது வருமா? ஸோ காய்கறி வந்து நாங்கள் ஒரு கணக்கு சொல்கிறது வந்து எவ்வளோ மேக்ஸிமம் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு 4 கிலோ ஒருத்தர் சாப்பிடலாம். 4 கிலோ எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா 4 கிலோ? 250 கிராம்ஸ். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீமுக்கு குலாப் ஜாமுன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எனக்கு அது 250 கிராம்ஸ் நம்ம யூஸ்வலாக எடுக்க மாட்டோம். அதே மாதிரி மதிய சாப்பிட நான் சொன்னல, சாதம் குழம்பு, சாதம் ரசம், சாதம், அது எப்படி சாப்பிட்லாம்னா லஞ்ச் பிளேட். இது ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க என் பேஷண்ட்ஸ். நான் சொல்லும்போது என்ன நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன், அந்த லஞ்ச் நம்ம சாப்பிட்ற தட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்க சொல்லுவேன். பாதி தட்டு ஃபுல்லாக காய்கறி வந்துடணும். சார் 2 காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காய் கஷ்டம் இல்லை, ஒரு கூட்டு ஒரு பொரியல். காயில் நான் என்ன அவாய்ட் பண்ண சொல்லுவேன் சுகரில் மெயினாக வந்து கிழங்கு வகைகள். உருளைக்கிழங்கு ஸ்ட்ரிக்ட்லினோ ஜூஸ் மாதிரி. காய்னாலே அதை தானே நாங்கள் சாப்பிட்றோம். உருளைக்கிழங்கு ஸ்ட்ரிக்ட்லினோ, ஏன்னா அதில் வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம், ஸ்டார்ச் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதை அவாய்ட் பண்ணி எனக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது. சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, அந்த பூமி கீழே வரதான் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி எடுத்துக்கலாம். ஒரு கூட்டு ஒரு பொரியல். இந்த நீர்க்காய்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கார்டு, அந்த பாட்டில் கார்டு, ஸ்னேக் கார்டு, பிட்டல் கார்டு, அந்த பாவற்காய், சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். எல்லா காயுமே எடுத்துக்கலாம். அவரைக்காய் எல்லாமே எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கூட்டு ஒரு பொரியல், ஒரு பிளேட் கவர் ஆயிடுச்சா பாதி. மீதி பாதியை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். அதில் ஒரு பாதி வந்து அந்த 1/4, 4ல் ஒரு பங்கு வந்து சாதம். மீதி ஒன்று வேக்கண்டா இருக்கு, அதில் என்ன பண்ணலாம்? சாம்பார். சாம்பார் நம்ம சாதத்தில் புரோட்டீன் விட்டீங்க பார்த்தீங்களா நீங்க? ஆமாம் சார். புரோட்டீன் நம்ம எடுக்கிறது இல்லை. புரோட்டீன் இல்லை சார், நீங்கள் சொல்ல எனக்கு பயம் வந்துருச்சு. எதுவுமே சாப்பிட முடியாதா? நான் எல்லாம் சாப்பிடலாம்னு இல்லை சார், சொல்லுவேன். கொஞ்சம் அளவு சாதம் வந்துருச்சா? நீங்க அந்த சாதத்தில் சாம்பார், குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணி, ரசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த மீதி ஒரு 4 பங்கை பிரிச்சுக்க சொல்லுங்க. ஒரு இதுல காய், இன்னொரு இதுல காய், ஒரு இதுல சாதம், நம்மளுக்கு பிடிச்ச சாதம். ஒரு இதுல சிக்கன்லாம் எடுத்துக்கோங்க. சிக்கன் வேண்டாம்னு சொல்லலையா? சிக்கன் எடுத்துக்கோங்க, மீன் எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க, புரோட்டீன். வறுவல் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த சிக்கன் 65, பிரியாணி சொன்னீங்க. ஆமா, பிரியாணினாலே எனக்கு பிடிச்ச உணவு பிரியாணி. அக்கேஷனலா எடுத்துக்கலாம். அடிக்கடி பிரியாணி சாப்பிடக்கூடாது, ஏன்னா கலரி அதிகம். அதுல கலரிஸ் ரொம்ப அதிகம் பிரியாணில. ஏன்னா பிரியாணியை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி பீஸ் வேணா சாப்பிட்டுக்கலாம். ஸோ சிக்கன் எடுத்து அது நிறைய பேர் சொல்றாங்க, சிக்கன் நான் சாப்பிட்றதில்ல டாக்டர், சுகர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் அது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா சிக்கன் ஒரு நல்ல உணவு. சிக்கன்ல புரோட்டீன் கண்டென்ட் அதிகம். ஓகே. அதே மாதிரி ஒரு காமன் கொஸ்டின் சார், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு வவுண்டும் வந்து ஹீல் ஆகுறதுக்கு வந்து ஒரு டைம் எடுக்கும். சப்போஸ் காலில் ஏதாவது வவுண்ட் ஆகுது, கையில் இல்லை உடம்புல எங்க இருந்தாலும் அது வந்து ஹீலிங் டைம் வந்து அதிகம். அது யூஸ்வலா ஆகாது. சிம்டம் இப்போ சுகர் டெஸ்டே பண்ண மாட்டாங்க, எங்க போனா சக்கரை இருக்குன்னு சொல்லுவாங்க, பயந்துட்டு பண்ண மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணா திடீர்னு டெஸ்ட் பண்ண, இல்லை சார் ஒரு புண்ணாயிடுச்சு சார், 6 வேலை சார், ஒரு வாரமா சக்கரை இருக்கும் டவுட். மக்களுக்கே தெரியும், மக்களுக்கு காமனா தெரியுது. வெயிட் குறைஞ்சா சக்கரை டெஸ்ட் பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து அந்த 1க்கு அதிகமா போனா சக்கரை டெஸ்ட் பார்ப்பாங்க. அடிக்கடி 1க்கு போதுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு சக்கரை இருக்கும்னு நினைக்கிறேன், அடிக்கடி 1க்கு போறேன்னு சொல்லிட்டு. அது பாலியூரியான்னு சொல்லுவோம். அது நீங்க சொல்ற மாதிரி அந்த புண்ணு அடிச்சு ஆனால் ஆற மாட்டேங்குது, அந்த போர் ஊண்டிலிங். அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த ஊண்டி இல்லாமன்னா அதுக்கு இது தேவை, அந்த ரத்த குழாய். இப்போ அந்த ரத்த குழாய் சரியா போதால் வந்து நாங்கள் புண்ணாகுது. அந்த ரத்த குழாய்க்கு குளுக்கோஸ் தேவை. ஆனால் குளுக்கோஸ் தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. இன்சுலினோட வேலை தான் நான் முதலே சொல்லியிருக்கேன். இன்சுலின் என்ன பண்ணும், ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா டிஷ்யூஸ்க்கு கொடுக்குறதா இன்சுலினோட வேலை. நம்ம உடம்புல ஒரே ஹார்மோன் தான் ரத்த சக்கரை குறைக்கும், அது இன்சுலின். இப்போ இது ரத்த குழாய்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற சக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட்டுக்கு தேவையான செல்ஸுக்கு, மெயினாக நம்ம ஸ்கெல்டல் மசில், ஸ்மூத் மசில், சதை,
அந்த சதைக்கெல்லாம் குளுக்கோஸ் தேவை, எனர்ஜி வேலை செய்யறதுக்கு. அந்த சதைக்கு குளுக்கோஸ் கொண்டு போகிறது இன்சுலின். அதே மாதிரி இப்போ அந்த சதைக்கு குளுக்கோஸ் போகலன்னா அங்கே போகிற ரத்த குழாய்க்கு புண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே எனக்கு ஆறத்துக்கு தேவையில்ல நியூட்ரிஷன் தேவை, இந்த நியூட்ரிஷன் கிடைக்கலையே. இப்போ நியூட்ரிஷன் எது கொண்டு போய் சேர்க்குது? இன்சுலின். நம்ம தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குமே. நம்ம என்னதான் தலைவர் வந்து இன்சுலின் அமிச்சாலும் நம்ம உடல் பருமனோ இல்லை ஒரு காரணத்தில் இன்சுலின் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் புண்ணு ஆற மாட்டேங்குது, அந்த புண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம புண்ணுக்கு தேவையான மருந்து கொடுப்போம், க்ளீன் பண்ணுவோம், அந்த புண்ணு ஆறதுக்கான மாத்திரை கொடுப்போம். பட் சக்கரை குறைக்காம அது ஆறாது. இப்போ சக்கரை தான் காரணம்னாக்கா நம்ம சக்கரை கண்ட்ரோல் பண்ணணும். எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் 3D ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டயட்டு, ட்ரில்லு, டிசிப்ளின். நான் சொன்னது ஈஸியான முறை டயட்டு. நான் எல்லாமே எடுத்துக்கோங்கன்றேன், அளவா எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றேன். டைமிங் பார்த்துக்கணும். நைட் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது சார். ஆனால் சீரியஸாக வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து மெடிசன்ஸ் படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எங்களுக்கு இந்த இன்டர்வியூ. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஏன்னா வந்து சக்கரை வியாதியை வந்து பெரிய விஷயமா பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி கூட நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்தீங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.